டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சார் யாரும் கத்தாதீங்கோ ஏன் கத்தின்னு இருக்கீங்க? யாரும் கத்தாதீங்க, அமைதியாக இருங்கோ. ஏபா கேமரா இருக்குப்பா. ஆமாப்பா. லைஃப் இங்கே வாப்பா. சரியா பண்ணுப்பா. நாய் அவங்க நிறுத்திட்டாங்கோ, நீங்கள் தான் கத்திட்ருக்கீங்க இப்போது. நீங்கள் பேசுங்க. நீங்கள் தான் பேசணும். அது பேசுங்க, நீங்கள் பேசுங்க. சார் நானே ஆடி கொடுத்த அமாவாசைக்கு ஒருத்தர் பேசுகிறேன். சரியா? இந்த மேடை, இந்த ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து உங்களுக்காக, நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றதுக்காக எல்லாமே ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கோம். அதனால சொல்கிறேன், நீங்கள் பேசுங்க. தமிழ்நாடு தலைவர் நீங்கள் தானே, நீங்கள் பேசுங்க. முதல்ல நீங்கள் ஆரம்பிங்க, நான் பேசிக்கிறேன். ஆரம்பிச்சிடணுமா? ஸ்டார்டிங் ட்ரபிள் வேறையா? சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் நம்ம கவர்னர் வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவர் நடிகர், எத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு. ஃபைட் சீனு, லவ் சீனு, ரொமான்ஸ் சீனு, எவ்வளோலாம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீனு அதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அரசியலில் குதிச்சிட்டார். அரசியலில் குதிச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெட்டு சிஎம்மே ஆகிட்டார். இவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயம் செஞ்சுருக்காரு. அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு, முக்கியமான விஷயத்தை செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காரு, அப்புறம் சந்தானம் அந்த விஷயத்தை செஞ்சுருக்காரு. செஞ்சு விட்டார் சில பேரை. இவ்வளோ விஷயத்தை செஞ்சுருக்காரு. ஒன்றா ரெண்டா? ஏய், என்ன பேசணும்னா என்ன பேசிகிட்டு இருக்க நாய்? என்ன உங்களை பற்றி பெருமையாக இல்லை, பேச நீ பேசாத இரு. எங்கே நான் அது டுமில்கிட்ட பேசுகிறேன் நான். டுமில் ஓடி 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. டுமில் பேசணும். அவங்க போயிட்டாங்க. அவங்க என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாதானே நான் பேச முடியும். அவங்க சாப்பாடு போடுறான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். ரோஸ்ட்டுக்கு அலையிற இதாது. அந்தருக்கு நமஸ்கார். சார் 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 தமிழ்நாடு சார், தமிழில் பேசுங்க. தமிழில் பேசணும். தமிழ். வெல்கம் டு ஆல். I have to come from this one problem. That problem was தமிழே வரலையே. one second. That problem was one election, one India. That's matter. This is the Baba black sheep avian wool. S for 2 bags full. That time I will asking for the teacher, why Baba black sheep avian wool? Yes sir 2 bags full. Why that? தமிழே வரலையே. தமிழில் பேசணுமா இப்போ? தமிழில் என்ன சொல்லணுன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த இதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தமிழ்நாட்டில் இப்போ சன் கட்சியோட ஒரு முன்னாள் தலைவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரே அதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ காயிலின் அவர்கள் அதை ஏற்றுக்கணும், அதை அவங்க ஏற்றுக்கணுன்ட்டு தான் நான் வந்திருக்கேன் இந்த ஒரு விஷயத்துக்கு. நீங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பரவர ரம்பா. வணக்கம் சார். வணக்கம் சார். அந்தருக்கு நமஸ்கார். நமஸ்கார். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷம் சார். சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு சார் வந்திருக்கீங்க. அது நான் எதுக்காக வந்தேன்னா, ஒரு நாடு ஒரு தேர்தல் இருக்கு இல்லையா, ஆமாம், அது ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. அதை நினைவூட்டுறதுக்காக நான் வந்தேன். ஓ, இந்த விஷயத்துக்காக நீங்கள் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கீங்க அப்படியா? ஆமாம் ஆமாம். அப்போ இங்கே இருக்கிற பூக்கட்சி தலைவர் புதுசாக நியமிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்க? அது தமிழ்நாட்டில் ஒருத்தர் 2 பேர் இல்லை, எக்கச்சக்கமான பூக்கட்சி தலைவர் இருக்காங்க. அது நான் என்ன சொல்கிறேன்னா, அது அவங்களுக்கும் நினைவூட்டுறதுக்காக தான் நானும் வந்தேன். அது ஃபோன்லேயே பண்ணியிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ தூரம் நேரில் வந்து சொல்லணும்? அதுதான் தம்பு, நான் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நல்லா அது நீ புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா கேட்கணும் இல்லையா? எல்லாமே பிரச்சனை,
எல்லா பிரச்சனையும் எல்லாருமே ஒன்று தான், ஒரு தாய் மக்கள் இல்லையா நம்ம. அது கரெக்டு தான் சார். இப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு இதுக்கு தலைவர், அதுக்கு நீங்களே தலைவராக இருந்துட்டு போயிடலாமே தமிழ்நாட்டுக்கு. அப்படி இல்லை, அது வந்து அப்படியே தம்புடு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் நல்லதை வந்து யார் சொன்னா என்ன? இல்லை சார், ஒரு ஆஃபீஸ் இருக்குது சரிங்களா? ஆமாம், என் ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மேனேஜர் இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் சரியில்லை, மேனேஜர் சரியில்லைனாக்கா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் வந்து மாற்றுவாங்க. சரியா? இப்போ ரீசெண்டாக கூட தூக்கச்சில் மாற்றினாங்களே, ஏற்கனவே நம்ம கோட் இருந்தாப்புல அவங்கள தூக்கிட்டு இன்னொருத்தர் போட்டாங்க. சரியா? போட்டதுக்கான இது ஏண்டா போட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டுக்கு. அது வேற விஷயம். இப்போ அவர் இருந்துமே நீங்கள் வந்து சொல்கிறீங்கனாக்கா, இப்போது இன்னொரு நாட்டிலேருந்து சும்மா வந்து காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கே. அது காஃபி இல்லை, பால். பால் உண்மைதானே? அப்போ இல்லை அப்போ தமிழ்நாட்டு பூக்காட்சிக்கு பால் தான் போல. இல்லை தம்பு, தான் வந்தேன், பார்த்து பேசிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ் மீட் சொன்னால் அதனால் அப்படியே எடுத்துகிட்டு சொல்லிட்டேனே. வெளியே சொல்லாது. எங்கள் ஊர்லலாம் வந்து இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்களே. நாங்கள் சொல்கிறது வந்து ஓகேன்னு தலாட்டு போடுவோம். தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி கேட்குறீங்க? தம்புடு ராங் தம்புடு, இட்ஸ் வெரி ராங் தம்புடு. கோவம் வந்தால் தெரியும் இல்லையா? என் படம்லாம் பார்த்துருக்கியா? ஆட்டோ பறக்கும், காரு பறக்கும், பறக்க விடுவோம். நீங்கள் பறக்க தான் விடுவீங்க, நாங்கள் அடிச்சே விடுவோம். எதை? காரை. ஆமாம். எது அப்படி? ஏன் அப்படி கேட்குறீங்க? அப்படிலாம் கேட்காதீங்க. தமிழ்நாடு தெரியாமலையா நான் வந்தேன் இந்த பக்கம். என்ன பேசுது பாகல்? நான் வரேன், காஃபி குடிக்க வரேன். கலாய்க்கிறாங்க. போய்ட்டு இங்கே வரேன். தானே தலைவன் வாழ்க, மேங்கோ தலைவன் வாழ்க. எங்கள் தலைவன் வந்து அவ்வளோதான்டா. தலைவா. இரு அந்த ஒன்று இவ்வளோ அவசரப்படுறீங்க, புரியுதா? என்னது இது ஆப்பிள் தலைவா. ஆப்பிளா? ஆமாம். நம்ம எப்போவுமே மேங்கோ தானே யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஆப்பிள் யூஸ் பண்ணுறேன்? என்ன புதுசாக இருக்கட்டுமே எத்தனை புதுசாக இருக்கட்டுமே? ஆமாம். புதுசாக யோசிக்க மாட்டீங்க, புதுசாக இருக்கட்டும்னு இப்படி தான் இருப்பீங்களா? என்ன? போடு என்ன பண்ணி தொலை, போடு. இப்போ தம்பி என்ன இதையே பார்த்துட்டு இருக்கேன்? என்ன இல்லை சார், அழகாக பார்த்துட்டு இருக்கேன். அழகாக இருக்குங்க சார். அழகு சார். இப்படிதான் இருக்கணும். நம்ம மக்கள் எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். பார்த்துக்கிறேன். 2026 பாரு, எங்கிறமோ நம்ம பண்ணுறோம், புரியுதோ? இது வந்து எடுத்துட்டு எங்கே போகலாம்? எடுத்து வைப்பா தம்பி. என்ன ஆப்பிளுக்கு இப்படி சண்டை போடுறானு? ஆப்பிளை பார்த்ததே இல்லையா? இதில் ஒன்றும் புரியல. தம்பி வாடா, என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆப்பிள் வாங்கி எனக்கும் போட்டீங்க? ஆமாம் சார். அதை புளியில் போய் அடிச்சுன்னு சாவறீங்க அந்த ஆப்பிளுக்கு. நம்ம கட்சியில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கணும்? பசியோ ருசியோ எதுவாக இருந்தாலுமே போராடணும். நம்ம போராடி தான் வாங்கணும். அதுக்கு சொல்லியிருக்காங்க, போராடினா தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். இந்த நாட்டில் தாயை விடச்சி போராடி தான் நம்ம எல்லாத்தையுமே வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இருங்க, நம்ம வந்து இதில் ஜெயிச்சே ஆகணும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அண்ணாந்து பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம நடக்கணும்னு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆப்பிளுக்காக அடிச்சுக்கிறது எனக்கு. தலைவர் என்ன தலைவர் யார் தலைவர்? நீ சொல்கிறா யாரு? நான் வம்புவோம். நீ சொல்லு, நான் யாரு? நீங்கள் கடவுள் தலைவர், எங்கள் கடவுளா? நீ கொடுத்த ஆப்பிள் என்னது? கிடைக்காதா? பிரசாதம் தலைவர், பிரசாதம். நீ கையால் கொடுத்த பத்தியா, அது பிரசாதம். அந்த கோயிலும் ஆப்பிளில் பிரசாதமாக கொடுக்க மாட்டாங்க தம்பி. கடவுள் தலைவர், கடவுள். சரி, ஏதோ சொல்கிறேன்னா இந்த ஆறுதலாக தான் இருக்குது. எங்கள் அப்பா இருக்கும்போது இந்த வார்த்தை சொல்லு, இன்னும் விரியும். எதுக்கு? என்னையும் கட்சியில் தூக்கவா? இப்போதானே கடவுள்னு சொன்னேன். ஆமாம் சார், கடவுள்.
தம்பி நம்ம வந்து கட்சியில் நம்ம நிறைய பேர் எல்லாமே இருக்கணும். நம்ம பசங்க எல்லாமே தீயா இருக்கணும். நீ வந்து ஆப்பிளுக்காகலாம் நாமளே ஒரு நாம வந்து ஆப்பிளுக்காக அலைஞ்சி என்ன அலையக்கூடாது. நம்ம கட்சியில் வந்து பயங்கரமா ஒரு பேசுறீங்க ஆரஞ்சு தராங்களா? ஏய் எல்லாரும் இப்பதான் இருக்கீங்களாடா இங்க? தலைவர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.